எனக்கு தெரிஞ்சு தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்க மாட்டாயா. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு என் மனசு சொல்லுதியா. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் என்ன அத்தா பொறுமையா இருக்க சொல்றேன்? அங்க கோயில்ல 2 பேருக்கு தமிழ்ச்செல்வி கல்யாணம் பண்ணி வச்சல. அண்ணால பார்த்த ஒருத்தன் தகவல் சொல்லி. என் பேச்ச யாராவது கேட்டீங்களா? அவ என்னைக்கு வாசப்படியை தாண்டி படிக்கிறேன்னு வெளியே போனாலோ அப்பவே நம்ம வீட்டு ஆளுங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. நீங்களாம் யாரு? உங்களை எல்லாம் நாயே மதிக்கணுங்கிற அளவுக்கு திமிர் பிடிச்சு போய் தெரியுறா. அதனாலதான் நமக்கு தெரியாம நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு முன்னாடியே கண்மணி காதலிக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா ஏய், நீ யாரடி அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரதுக்கு? நீ ஏன் எங்க வீட்டுல வேலை செய்யறவ? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு நில்லு. சேது, நீ என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? இங்க நடந்த எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தானே இருக்க. இப்ப என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. தமிழ்ச்செல்வி ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட உங்க தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா, அவளுக்கு சம்மதமா கேட்டீங்களான்னு, மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிச்சீங்களா, அது இதுன்னு இந்த கல்யாணத்துல தடங்கள் ஏற்படுத்துற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாப்பா. அப்ப நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அவ இஷ்டத்துக்கு ஆறுமுகத்தையும் கண்மணியும் கூட்டு போய் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது மட்டும் உண்மையா இருந்துச்சு. நான் உங்களை அசிங்கப்பட விட மாட்டாப்பா. அந்த 3 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு. உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா இந்த குடும்பமே இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன். ஏண்டி, நீ யாரடி எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எல்லாம் டாக்டருக்கு படிக்கிறோங்கிற திமிர்ல, அந்த திமிர்ல தானே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ஏய், என்னடி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? பதில் சொல்றி. நீ யாரடி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிரைவர் பையலுக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்க எப்படிப்பட்ட மாப்பிளை பார்த்து வச்சிருக்கோம்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? அப்படியே மணிமணியா மாப்பிளைய பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு கல்யாணத்துக்கு